ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் புயல் சேனலில் டெய்லி ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா சானட் 129 தான் பார்க்க போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா 5th யூனிட் முடிச்சிருவேன். ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஃப்ரேஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன் வேஸ்ட் ஆஃப் சேம் ரெஃபர் டு, இதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வேஸ்டட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன் லஸ்ட்ஃபுல் ஆக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், இன் லைன் 2 இஸ் லஸ்ட் இன் ஆக்ஷன் அண்ட் டில் ஆக்ஷன் லஸ்ட் மீன்ஸ். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த லைனு. ஓகே, செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லஸ்ட் இஸ் destructive before and after being fulfilled. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், த வேர்ட் perjured in the sonnet means. perjuredனா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். broken, deceitful, holy and poor, pure, sweet and gentle, powerful and strong. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, broken, deceitful. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், இன் சிமிலி ஆஸ் எ swallowed fate suggests that lust is. ஸோ இது எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். nourishing, sweet but dangerous, harmless, eternal. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஸ்வீட் பட் டேஞ்சரஸ். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், த ஃப்ரேஸ் பிஃபோர் எ ஜாய் ப்ரப்போஸ்டு பிஹைண்ட் எ ட்ரீம் சிக்னிஃபைஸ். இது எதை சிக்னிஃபைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லஸ்ட் இஸ் டிஸ்பிட்டிவ், ஜாய் பிஃபோர், எம்டினஸ் ஆஃப்டர். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன், the sonnet's overall tone can best be described as. overall tone எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொமான்டிக் அண்ட் ஐடியலிஸ்டிக், கைனிக்கல் அண்ட் பிட்டர், ஜாய்ஃபுல் அண்ட் செலிப்ரேட்டரி, நேச்சுரல் அண்ட் டிடாச்சட். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கைனிக்கல் அண்ட் பிட்டர். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், the repetition in heard, having and in gust to have is example of. இது எதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். alliteration, polysyntodon, polyptodon, personification. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பாலிப்டோடன். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலிடோடன். ஸோ பாலிடோடன்னா என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எய்த் ஒன், த சானட் primarily uses which figure of speech to describe lust. ஸோ எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இதுலன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர், அலிகரி, ஹைப்பர்போல், ஆக்சிமோரன். ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Ninth one, the phrase heaven that leads men to this hell is an example of. இது என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஃப்ரேஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சிமிலி, ஆக்சிமோரன், அப்பாஸ்ட்ரஃபி, சினெக்டோடே. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஆக்சிமோரன். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. டென்த் ஒன், the dominant imagery is in the sonnet is. இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, த சைக்கிள் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் அர்ஜ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 11th ஒன், தட் சென்ட்ரல் தீம் ஆஃப் சானட் 129 இஸ். இதோட சென்ட்ரல் தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தெரியும். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் லஸ்ட். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th ஒன், லஸ்ட் இன் திஸ் சானட் இஸ் போர்ட்ரைட் அஸ். லஸ்ட்டை இந்த சானட்டில் எப்படி போர்ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எ பாத் டு ஹெவன்லி ஜாய், எ illusion of bliss leading to same, the same as true love, எ நேச்சுரல் virtue. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, an illusion of blessing leading to same. 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 13th one, the lion mad in pursuit and in possession shows that lust is. இதை வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, irrational both before and after fulfillment. 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 14th one, the final couplet reflect the paradox that. எதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபைனல் லைனு. ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, எவ்ரி ஒன் நோஸ் லஸ்ட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் yet still fall for it. 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15th one, which sonnet sequence does sonnet 129 belongs to. இது வந்து எந்த சீக்வன்ஸோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். த ஃபேர் யூத் சானட், த டார்க் லேடி சானட், த ரெவல் போயட் சானட், த மேரேஜ் சானட்ஸ். ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த டார்க் லேடி சானட். 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. 16th ஒன், கிரிட்டிக் ஆஃபன் கம்பேர்ட் த வயலண்ட் இமேஜரி இன் சானட் 129 வித். ஸோ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ 16th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த ரேஃப் ஆஃப் லுக்ரிசி. 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து அவரோட ஒர்க் தான், ஷேக்ஸ்பியரோட ஒர்க் தான், த ரேஃப் ஆஃப் லுக்ரிசி. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அக்கார்டிங் டு எம்எம் மேன்ஹுட், த வயலண்ட் டிக்ஷன் ஆஃப் சானட் 129 கன்விக்ஸ். எதை வந்து கன்விக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் ஆஃப் லஸ்ட். 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 18th ஒன், த கிரிட்டிக் ஹூ பாயிண்டட் அவுட் தட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சானட் 129 மிரர் லஸ் இட்ஸ் அ பில்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் கொலாப்சிஸ். ஸோ இதை வந்து யார் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஹெலன் வென்ட்லர். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு முக்கியமான கொஸ்டின். த வேர்ட் ப்ளீஸ் லைன் 11 சிக்னிஃபைஸ். இந்த ப்ளீஸ்ன்றது எதை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரோ, டெம்பரவரி ஜாய், எட்டர்னல் ஹாப்பினஸ், ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டெம்பரவரி ஜாய். 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், த ஃப்ரேஸ் எ ஜாய் ப்ரொபோஸ்டு மீன்ஸ். எ ஜாய் ப்ரொபோஸ்ன்றது எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, எ ஜாய் தட் இஸ் இமேஜினரி பிஃபோர் ஹேண்ட். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், this is final question for you. If you know the answer, kindly comment in box, otherwise you have to know that. The question is, which best describes Shakespeare attitude in sonnet 129? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ த பாலிபோட்டன் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்கிறேன்னு இருந்தேன், அதான் சொல்கிறேன். இஸ் எ ரிட்டாரிக்கல் டிவைஸ் இன் விச் வேர்ட் ஆர் ரிப்பீட்டட் வித்தின் சேம் சென்டென்ஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேர்டு வந்து ஒரே சென்டென்ஸில் மறுபடியும் வரும். இல்லைனா கிளாஸ் பட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அது என்னது வேறு ஃபார்மில் இருக்கும். திஸ் வேர்ட்ஸ் ஷேர் த சேம் ரூட் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் கேசஸ் ஆர் யூஸ்டு இன் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் ஃபார்ம். ஸோ இதை வந்து என்னது டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா சஜஸ் அட்ஜெக்டிவாகவும் நவுனாகவும் வேர்பாகவும். இட் இஸ் யூஸ் டு கிரியேட் எம்பசைஸ், கனெக்ட் ஐடியாஸ், ஹைலைட்டட் பேரடாக்சஸ். இது வந்து ஐடியாலாம் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னது பாலிடோடன். ஓகே. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சானட் 130. இது லாஸ்ட் டாப்பிக்கு யூனிட் 5ல். ஸோ டீச்சர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.